Hello students, welcome to J Tuitions. In the video, exercise 5.3 fourth sum பாருங்க. How many terms of the AP? So AP நமக்கு given. So AP given நீங்க ஒண்ணுன்னா எடுத்து எழுதிடுங்க. A ஓட value 9. அப்புறம் D ஓட value 17 minus 9, that is 8. So AP ல இருந்து இவ்வளவு எடுத்தாச்சு. So இங்க என்ன சொல்லியிருக்காங்க? Must be taken to give a sum of 636. So how many terms ன்னு கேட்டனால நம்ம இங்க n ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். Sum of அப்படின்னு கொடுத்தனால n ஓட வேல்யூ 636 given. So நம்ம அதே ஃபார்முலா யூஸ் பண்ணி unknown வேல்யூ n கண்டுபிடிக்க போறோம். unknown வேல்யூ n கண்டுபிடிக்க போறோம். So நம்மளோட ஃபார்முலா என்னது? So substitute பண்ணுங்க. n ஓட வேல்யூ 636 is equal to n தெரியாது. n by 2 அப்படியே இருக்கட்டும். 2 into 9 plus n minus 1. n ஓட வேல்யூ தான் நமக்கு தெரியாது. d ஓட வேல்யூ each. So இங்க unknown வேல்யூ n கண்டுபிடிக்கணும். 636 is equal to n by 2 into 9, 18 plus 8n minus 8. இந்த 8 இங்க உள்ள into பண்ணிருக்கிறோம். So next 636 is equal to n by 2 into 18 minus 8 நமக்கு 10 plus 8n. So 636 is equal to n by 2. இங்க பாருங்க 10, 8 ரெண்டுமே 2 ஓட ஃபேக்டர். ஸோ காமனா இருக்கிற 2 வெளியில எடுத்துடலாம். ஸோ இன்ட்டு 2 வெளியில எடுத்துட்டீங்கன்னா ரிமைனிங் என்ன 5 பிளஸ் இங்க ரிமைனிங் என்னது 4n வந்துடும். ஸோ ரெண்டுலையுமே 2 காமனா எடுத்துப்போம். இப்போ இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் என்ன இருக்கு 636 இஸ் ஈக்குவல் டு n இன்டூ. ஸோ இந்த n வச்சு இங்க மல்டிப்ளை பண்ணுங்க. n இன்டூ 5 5n பிளஸ் n இன்டூ 4n, தட் இஸ் 4n ஸ்கொயர். ஸோ இப்போ நமக்கு ஒரு இக்குவேஷன் கிடைச்சிருச்சு. எல்லாமே ஒரே சைட்ல எழுதுங்க. ஸோ 4n ஸ்கொயர் பிளஸ் 5n. இந்த 636 மட்டும் அங்கே எடுத்துட்டு போனீங்கன்னா சிம்பிள் சேஞ்ச் ஆகும். மைனஸ் 636 ஈக்குவல் டு 0. ஸோ இங்க பாருங்க இது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆயிடுச்சு. எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல n இருக்கு, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இப்போ நீங்க ஐ மெத்தட்ல இந்த என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இப்போ ஐ மெத்தட்ல போடுறோம். மேல பிளஸ் கீழே இன்டூ. ஸோ 4 இன்டூ மைனஸ் 636 வந்து மைனஸ் 2544. இந்த பிளஸ் 5 இங்க வந்துடும். ஸோ இப்போ நம்ம ரெண்டு நம்பர் சூஸ் பண்ணோம். அதை மல்டிப்ளை பண்ணா இந்த 2544 வரணும் அண்ட் ஆட் பண்ணா 5 வரணும். ஸோ இது கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஸோ 48. இப்போ நம்ம ரெண்டு நம்பர்ஸ் எழுதியாச்சு. ஸோ இங்க பாருங்க இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா எப்படினாலும் நமக்கு 2544 வரும். நம்ம இந்த அடிஷன் மட்டும் செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்க இப்போ சிம்பிள்ஸ் சேஞ்ச் பண்ணுங்க. ஸோ இங்க பிளஸ், இங்க ஸ்மால் நம்பருக்கு நான் மைனஸ் போடுறேன். அப்போ இப்போ செக் பண்ணி பாருங்க, எனக்கு டிஃபரன்ஸ் வந்து 5 வருது. ஸோ இது கரெக்டான வேல்யூ தான். இந்த நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம். இனி பாருங்க இங்க ஏயோட பிளேஸ்ல 1 தவிர எந்த நம்பர் இருந்தாலுமே நம்ம இதோட டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் பண்ணுங்க. 4 1s are 4, 4 2s are. இனி என்னோட வேல்யூ எடுத்து எழுதுங்க. n is equal to சிம்பிள் சேஞ்ச் பண்ணி எழுதணும். ஸோ மைனஸ் 53/4. அண்ட் இன்னொரு எண்ணுக்கு வேல்யூ என்ன வந்துச்சு, இங்க சிம்பிள் சேஞ்ச் பண்ணீங்கன்னா 12. அப்போ எப்பவுமே என்னோட வேல்யூ நெகட்டிவ்லயும் வராது, ஃபிராக்ஷன்லயும் வராது. ஸோ நம்மள்கிட்ட n தான் கண்டுபிடிச்சு கேட்டிருக்காங்க. ஸோ n is equal to 12 terms தான் ஆன்சர். ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க. The first term of an AP is 5. ஸோ கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் நம்ம எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆஃப் an AP 5. The last term is 45. ஸோ லாஸ்ட் டேர்ம் AN மென்ஷன் பண்ணுவோம். AN வந்து 45 and the sum is 400. ஸோ சம் வந்து SN ஓட வேல்யூ 400. ஸோ என்ன டேட்டா எல்லாம் கிவனோ அதை எடுத்து எழுதியாச்சு. என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அண்ட் த காமன் டிஃபரன்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் என்ன மென்ஷன் பண்ணுவோம், n கண்டுபிடிக்கணும். காமன் டிஃபரன்ஸ் d கண்டுபிடிக்கணும். Sn formula யூஸ் பண்ண போறோம். Sn is equal to n by 2 into a plus an. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்றோம். ஸோ Sn ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 400 is equal to n தெரியாது, n by 2 into a ஓட வேல்யூ 5 plus an ஓட வேல்யூ 45. ஸோ இங்க 400 இந்த 2 இங்க மல்டிப்ளை பண்ணிடுங்க. 400 into 2 800 is equal to into n அப்படியே இருக்கும். 5 plus 45 50. ஸோ இப்போ என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு 800 divided by 50 பண்ணுங்க is equal to n. என்னோட வேல்யூ 16 டேர்ம்ஸ்ன்னு கிடைச்சாச்சு. ஸோ n கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் ஒன்று கூட கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி d கண்டுபிடிக்கணும். d கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே நம்ம an ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். an ஓட வேல்யூ 45 is equal to a ஓட வேல்யூ 5 plus n minus 1. என்னோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 16 minus 1 into d. So 45 minus 5 is equal to 16 minus 1 15d. 45 minus 5 40 is equal to 15d.
So 40 divided by 15 is equal to D. First and last terms of an AP are 17 and 350 respectively. So in a given, first term or the value is 17 and last term AN is equal to 350 given. If the common difference is 9, so common difference D oda value 9 given. How many terms are there? அப்போ N oda value கேட்டிருக்காங்க. What is their sum? அப்போ SN oda value கேட்டிருக்காங்க. So AN given நால AN ல இருந்தே start பண்ணலாம். So AN oda value 350 is equal to A oda value 17 plus N தெரியாது N minus 1 அப்படியே இருக்கட்டும். D oda value நமக்கு தெரியும். D is equal to 9. So இப்போ 350 minus 17 is equal to N minus 1 into 9. So 350 minus 17, 333. So it's equal to N minus 1 divided by 9. So in the 9 divide ல வந்துச்சு. So 3 3s are 9. 3 1s are 3, 3 1s are 3, 3 1s are 3. மறுபடியும் 3 1s are 3, 3 3s are 9, 3 7s are 21. இப்போ 37 is equal to N minus 1 ன்னு வந்துச்சு. 37 இந்த minus 1 இங்க வருது. So plus 1 is equal to N. So N ஓட வேல்யூ என்ன எடுத்திருக்கோம்? 38 terms. இப்போ N க்கு 38 ன்னு வந்தாச்சு. Next SN ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். So SN கண்டுபிடிக்க போறோம். SN அப்படியே இருக்கட்டும். N ஓட வேல்யூ 38 divided by 2 into A ஓட வேல்யூ 17 plus AN ஓட வேல்யூ 350. 2 1s are 2, 2 1s are 2, 2 9s are 18. So 19 into 367. Multiply பண்ணீங்கன்னா 6973. அப்போ sum of 38 terms ஓட வேல்யூ கிடைச்சாச்சு. அவ்வளவுதான். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.